ஹாய் மக்களே, வெல்கம் டு ரார்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் vlog தாங்க பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரம்ஜான் vlog வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிலே ஆனதுக்கு சாரி. ஸோ இப்போ நம்ம vlogக்கு போகலாம் வாங்க. ரம்ஜான் அன்னைக்கு நான் வந்து அழகாக மருதாணி வச்சுருக்கேன். ரைட் ஹேண்டில் ஃபுல்லாகவே என் டாட்டர் தான் வச்சு விட்டா. செம்ம சூப்பராக வச்சு விட்டா, சூப்பராக வச்சுருக்கா. லெஃப்டில் நான் தான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் லெக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா என் டாட்டர் தான் வச்சு விட்டா. ரொம்ப அழகாக வச்சுருக்கால, செம்ம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ரம்ஜானுக்குனாக்கா, மார்னிங் நமாஸ் முடிஞ்சதும் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷீர் குர்மா பண்ண போகிறோம். ஷீர் குர்மா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 3 kg ரைஸ், 3 kg சிக்கன் போட்டு பிரியாணி வைக்க போகிறோம். எல்லாருக்குமே கொடுக்கணும் இல்லைங்களா பிரியாணி. ரம்ஜான் அதுவுமா கொடுக்கலன்னா நிறைய பேர் கொச்சுக்குவாங்க. ஸோ பலன்னு சூப்பராக பிரியாணி வந்திருக்கு. அதே மாதிரி ஷீர் குர்மாவும் அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஷீர் குர்மா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷீர் குர்மாவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் ருமானியா சேமியா. இந்த சேமியா வந்து பார்த்திங்கனாக்கா ரம்ஜான் டைமில் மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் ஜாம்பஸாரில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட்மேடு, மிஷினில் போட்டதும் வரும். மிஷினில் போட்டது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஆனால் இது வந்து பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்களேன். நம்ம ஹேரை விட பயங்கர தின்னாக இருக்கும் இந்த சேமியா. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தின்னாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ சேமியான்னு வச்சுக்கோங்களேன். 1/4 கிலோ சேமியா இது ஃபுல்லாகவே நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா ஷீர் குர்மா வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறதுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களும் ரொம்ப விருப்பமாக இது சாப்பிடுவாங்க. நார்மல் பாயாசம் கீர் மாதிரி இல்லாமல் ஷீர் குர்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி சேமியாவில் உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மெதுவான தீ வச்சு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்து வறுத்து எடுக்கணும். தீயை விடக்கூடாது. ரொம்ப கவனமாக செய்யுங்க. கொஞ்சமாக நீங்கள் தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கூட தீஞ்சிரும். வாங்க இப்போ நம்ம ஷீர் குர்மா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 3 லவங்கம், 2 பட்டை எடுத்திருக்கேன். ஏலக்காய் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா நசுக்கி போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம பட்டர், நெய், எண்ணெயில் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஒரு குண்டான் வச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டான் ஃபுல்லாக வந்து நம்ம பால் ஊற்ற போகிறோம். 1 லிட்டர் 1/2 லிட்டர் பால், 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்ச போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பெரிய குண்டானாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். 1 லிட்டர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதித்து வரணும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் ஊற்றி நான் நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். பொங்க வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருக்கேன். அது நல்லா சுண்ட காயணும். ஓகேங்களா? இப்போ இந்த 1/4 கிலோ சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 2 லிட்டர் பால் யூஸ் பண்ணலாம். நான் 1.5 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவே போதும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பம்கின் சீட்ஸு, அப்புறம் வெள்ளரி விதை, சார விதை, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ஊற வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாதாம் வந்து ஊறினதுக்கப்புறம் அதை தோலை நீக்கிட்டு நம்ம வந்து பொடிசாக நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொங்கு வந்து நல்லா கொதிக்குது பால். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னாக்கா, நம்ம சேமியா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவை போட்ட அடுத்த நிமிஷமே உடனே சர்க்கரை போட்டுடணும். இல்லை அப்படின்னாக்கா இந்த சேமியா குழஞ்சிரும், வெந்துடும், அப்படியே ஹல்வா மாதிரி மாறிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா போட்ட அடுத்த நிமிஷமே சர்க்கரை போட்டுருங்க. அந்த சர்க்கரை வேகிறதுக்காக மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாயில் பண்ணணும். கொதி வரணும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஷீர் குர்மாவை இறக்கிடணும். அவ்வளோவே தான், சிம்பிள் ப்ராசஸ். சரிங்களா? நீங்கள் இறக்கிட்டு இப்போ பாருங்களேன். இப்போ நான் சேமியா காட்டுறேன். சேமியா கண்ணுக்கே தெரியல பாருங்கள், அவ்வளோ மெலிசாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வெந்துருச்சு. இத்தனைக்கும் நம்ம வந்து போட்ட அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போட்டுட்டோம், சர்க்கரை போட்டுட்டோம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நல்லா பொங்க வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக திரிகிற மாதிரி தெரியுதுங்களா பால், இதுதான் அதோட சீக்ரெட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, திக்கான பாலை இதில் ஊற்றிடணும். இது கெட்டி ஆகும்போது ஆறிடுச்சு அப்படின்னாக்கா கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் இப்போ காய்ச்சி வச்சுருக்க பால் ஃபுல்லாகவே அப்படியே 1 லிட்டர் பால் அப்படியே நீங்கள் இதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முந்திரி வறுத்து வச்சுக்கோங்க. மற்ற என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ, நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ, எல்லா சீட்ஸ் நட்ஸும் போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச தேங்காய் கொப்பரை இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட இதில் நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் இதில் போடலாம். சாப்பிடும்போது மேலே கார்னிஷ் பண்ணி சாப்பிட கொடுக்கலாம். அதுலேயே நீங்கள் அதை சாப்பிடும்போது வாய்க்கு ஒவ்வொரு முந்திரி பாதாம் வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஷீர் குர்மா. நார்மல் பாயாசம் கீர் மாதிரி இருக்காது. இதோட ஸ்பெஷலே வந்து அதுதான். இப்போ இந்த பால் திரிஞ்சுதுங்க இல்லையா, ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பால் நல்லா திரிஞ்சிரும்.
அந்த இது சேமியா போட்டதுக்கப்புறம் பால் நல்லா திரிஞ்சிடும். இன்னும் டேஸ்ட் பயங்கரமாக கொடுக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஷீர் குருமாவை ரோட்டியில் சாப்பிட்லாம், பன், நான் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக ஷீர் குருமா செம்ம சூப்பராக வந்துச்சு. ஷீர் குருமா சாப்பிட்டாச்சு, டிஃபன் சாப்பிட்டு தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் தான் பிரியாணிக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் தான் பிரியாணி செய்ய போகிறேன், நீங்கள் நடுவில் வராதீங்க, சைடில் மட்டும் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு எங்கள் ஆரியா சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு 3 கிலோ நான் செய்ய போகிறோம். ஸோ 3 கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு வந்து 400 கிராம் வெங்காயம் தேவைப்படும். இப்போ 1 கிலோ 200 கிராம் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து 1 கிலோக்கு 200 கிராம் போட்டிருக்கேன். ஸோ 3 கிலோக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 1 கிலோக்கு நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா வெயில் டைம் வேறு. ஸோ பசங்கள்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் காரம் கம்மியாக போடலாம். அதுவும் இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் நம்ம சேர்ப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா 15 பச்சை மிளகா போடலை, 12 தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. ஸோ இப்போ 3 கிலோக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அண்ட் புதினா வந்து பார்த்திங்கனாக்கா கம்மியாக போடுங்க. ஒரு கட்டுங்கிறத 3/4 கட்டு போடலாம். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக போடலாம். 1.5லேருந்து 2 கட்டு போடலாம். நம்ம மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் ஃபுல்லாகவே அதில் போட்டாச்சு. நல்லா தண்ணி பொழிஞ்சு எடுத்து சிக்கனை போட்டுக்கோங்க. இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ ரைஸை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்னொரு ஸ்டவ் வச்சு ஒலை வச்சுருக்கேன். தண்ணி வச்சு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி போட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 கிலோக்கு 3 லெமன் போடலாம். பட் ஆனால் நம்ம தயிர், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் 2 லெமன் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னால் கிண்டவே முடியல. என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிண்டி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக தண்ணி, அதுலேயே தண்ணி விடும், இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன் வெறும் மிளகாத்தூள். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இதுக்கு 1 கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு தயிர் யூஸ் பண்ணுவேன். ஸோ 3 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். இப்போ தயிர் ஊற்றி அது நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி லைட்டாக விட்டுருக்கு. கொஞ்சம் நம்மளும் ஒரு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் வெந்து வரணுங்கிறதுனால. ஸோ இதை போட்டு மூடி நம்ம வச்சுருவோம். இது வந்து நல்லா சிக்கன் வேகணும். வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து சும்மா லைட்டாக பாயில் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, தம் பிரியாணி மாதிரி நான் செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் லைட்டாக பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வெந்த ரைஸை இதை வடிச்சிட்டு நம்ம இதில் போட்டுக்கணும். ஓகேவா. போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பாடு குழையாது, நல்லா பளபளன்னு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கலர் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே கலர் பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் மம்மி யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி யூஸ் பண்ணால் பிரியாணி பார்க்க நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு பசங்க ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால கொஞ்சமாக கேசரி பவுட்ரு நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேசரி பவுட்ரு மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மேலேருந்து கொஞ்சமாக ரைஸை கீழே மேலேயும் கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தம் விட்டுறலாம். ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி குக்குடு. ஓகேங்களா. ஹாஃப் பாயிலில் குக் பண்ணியிருக்கோம். சிக்கனும் வெந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து விட்டோம் அப்படின்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ அதனால் ஒரே ஒரு தடவை கீழேயும் மேலேயும் ரைஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வெயிட்டான ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் அது மேலே வச்சிடலாம். நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா கீழே அடியில் தவா வச்சு தம்முக்கு விட்டுருவேன். நம்ம நார்மலாக ஸ்டவ் மேலே வைக்கிறதுக்கு கீழே தவா வச்சு மேலே குண்டானை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பிரியாணி அழகாக ரெடி ஆகிடும் தம்முக்கு விட்டாக்கா. ஸோ இந்த மாதிரி தம்முக்கு விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக பலன்னு வருது பாருங்கள். ரைஸு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே பிரியாணி நாங்களும் சாப்பிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம்.
ஃபைனலி பிரியாணி ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா மூக்கு முட்ட சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி கிளம்பிட்டோம். ஸோ எதுக்காக எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரம்ஜான் விஷ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பேன். க்ரீன் கலர் தான் நான் ட்ரையல் பார்த்துருப்பேன். ஸோ க்ரீன் கலர் ட்ரையல் பார்த்துட்டு நான் மெஜந்தா கலர் எடுத்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லீவ் தான். அந்த ஸ்லீவில் இருக்கிற பபிள் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ரஷ்டு மெட்டீரியல், லாங் ஃப்ராக், அம்ப்ரெல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபைனலாக கிளம்பிட்டோம். ஸோ இது எங்கள் அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.